नित्यानन्देश्वरसमारम्भाम् नित्यानन्देश्वरीमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் இருமுனை காணொளி காட்சியின் வழியாகவும் நித்யானந்த தொலைக்காட்சி, ஷாலினி தொலைக்காட்சி, முகநூல் நேரடி ஒளிபரப்பு, சமூக வலைதளமான யூடியூப் நேரடி ஒளிபரப்பு போன்றவற்றின் மூலமாக நம்மோடு அமர்ந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், சமாஜிகள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். மகாதேவ ரகசியம் கடந்த சத்சங்கங்களின் தொடர்ச்சியாக வேதாந்த சித்தாந்த ஆகமாந்த சாரம், வேதாந்த சித்தாந்த ஆகமாந்த சாரம், மகாதேவ ரகசியம் ஆழ்ந்து கேளுங்கள். வாழ்க்கையில் ராஜரகசியத்தை கிருஷ்ணன் கீதையில் சொல்ல கேட்டிருப்பீர்கள். தேவரகசியத்தை யமன் கட்டோபனிஷதத்தில் சொல்ல கேட்டிருப்பீர்கள். மகாதேவ ரகசியத்தை இப்பொழுது கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய இருப்பு, செயல்பாடு, நீங்கள் யார் என்று உங்களை நீங்களே கருதுகிறீர்களோ அந்த இருப்பு உங்கள் செயல்பாடு, உங்கள் செயல்பாட்டிலே வருகின்ற வெற்றியோ தோல்வியோ, வியாபாரம், உறவுகள், சமூக அந்தஸ்து, பேர் புகழ், இதெல்லாம் செயல்பாடுகள் சார்ந்து வருகின்ற வெற்றி அல்லது தோல்வி. செயல்பாடு சார்ந்து வருகின்ற வெற்றியோ தோல்வியோ உங்கள் இருப்பையே பாதிப்பதாக நீங்கள் வைத்திருக்கும் கற்பனைக்குத்தான் மாயைன்னு பேர். உங்களுடைய செயல்பாட்டினால் தோன்றுகின்ற வெற்றியோ தோல்வியோ உங்கள் இருப்பை பாதிக்குமானால் செயல்பாட்டில் வெற்றி சாத்தியமே இல்லை. அது உங்கள் இருப்பை பாதிக்காமல் நிலைநிறுத்திக் கொள்ள துவங்கினீர்களானால் இருப்பில் மாத்திரமல்ல செயல்பாட்டிலும் வெற்றி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதாவது வெளியிலே செயல்பாட்டினால் வருவதும் போவதும் உயர்வதும் தாழ்வதும் உங்கள் இருப்பு நிலையை, உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தை பாதிக்காத வண்ணம் வாழ்தல் ஆன்மீக வாழ்க்கை. அதுவே ஜீவன் முக்த வாழ்க்கை. செயல்பாட்டின் உயர்வும் தாழ்வும், விருப்பும் வெறுப்பும் உங்களுடைய இருப்பு நிலையை பாதிக்காமல் மன உளைச்சல், மன அழுத்தம், மனக்கொந்தளிப்பு, மனமாற்றம் போன்றவைகளை உங்களுக்குள் நிகழ்த்தாமல் உங்களால் உங்களை காத்துக்கொள்ள முடியுமானால் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள துவங்குவீர்களேயானால்
உங்களுடைய செயல்பாட்டின் மேம்பையும் செயல்பாட்டில் மேம்பாடையும் செயல்பாட்டில் நுண்மேலாண்மையையும் செயல்பாட்டில் வெற்றியும் வாழ்க்கையின் வழியாக மாறிவிடும். யோகா கர்மசு கௌசலம் என்று கீதையில் கிருஷ்ணன் சொல்லுகின்றாள். யோகம் என்பது செயல்பாட்டில் நுண்மேலாண்மை. யோகா கர்மசு கௌசலம். யோகம் என்பது செயல்பாட்டில் நுண்மேலாண்மை. மாயையே உங்கள் செயல் உங்கள் இருப்பை பாதிப்பதாக நீங்கள் நம்புவது. நல்லா புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையின் அடிமட்டத்தில் வறுமையில் இருந்தீர்களானால் செயல்பாட்டின் வெற்றி மூலம் கொஞ்சம் பணம், புகழ், அந்தஸ்து இதையெல்லாம் சம்பாதிப்பதன் மூலம், ஒரு வீடு, கார் இதையெல்லாம் சம்பாதிப்பதன் மூலம் நடுத்தர வர்க்கத்திற்கு வந்துவிட முடியும். ஆனால் நடுத்தர வர்க்கத்திலிருந்து மேம்படுவதற்கு செயலின் வெற்றி உதவாது, இருப்பின் வெற்றியே உதவும். ஒரு நடுத்தர வர்க்க நிலைக்கு வந்துவிட்டீர்களானால் அதற்கு பிறகு வாழ்வில் மேம்பட ஒரே வழி இருப்பை மேம்படுத்துவது. செயல்பாட்டின் மேம்பாடும் செயல்பாட்டின் வெற்றி தோல்வியும் இருப்பை பாதிக்கின்ற வகையில் இருக்கின்ற வரை நீங்கள் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களாகவே வாழ்ந்து சாவீர்கள். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை நடுத்தர வர்க்கமாய் துவங்குவதில் தவறில்லை. நடுத்தர வர்க்கமாய் சாவது பெருந்தவறு. தலைமை எந்த துறையாக இருந்தாலும் தலைமை தன்மை, அரசியலாகட்டும், சமூகமாகட்டும், ஆன்மீகமாகட்டும், அறிவாகட்டும், தெளிவாகட்டும், தலைமைத்தன்மை செயலால் வரும் இன்பு துன்புக்கு அப்பாற்பட்டு செயலால் வரும் இன்பாலும் துன்பாலும் சித்தங்கலங்காது இருப்பவர்க்கே தலைமை சாத்தியம். ஆழ்ந்து கேளுங்கள். செயலால் வரும் உயர்வும் தீதும், நன்றும் தீதும், உயர்வும் தாழ்வும் உங்களை பாதிக்கத் துவங்கினால் தொடர்ந்த மன உளைச்சல், துக்கத்தாக்குதல், பயத்தாக்குதல் போன்றவைகளினால் வாழுகின்ற சக்தியும் விருப்பமும் குன்றி நடுத்தர வாழ்க்கையாகவே நம் வாழ்க்கை கழிந்துவிடும். எப்பொழுது செயலின் உயர்வும் தாழ்வும், செய்கையின் நன்றும் தீதும் உங்கள் இருப்பு நிலையை அசைக்க முடியாது இருக்கத் துவங்குகிறீர்களோ அப்பொழுதே வாழ்வை வாழ்வதற்கான சக்தியும் விருப்பமும் நமக்குள் தெளிவாக இருக்கும். ஆழ்ந்து கேளுங்கள். மிக ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மை,
ஆழ்ந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சத்தியம். மகாதேவ ரகசியத்தின் முதற் பகுதி இருப்பு வேறு, செயலால் வரும் நன்றும் தீதும் வேறு. இதை தெளிவாக புரிந்து கொண்டீர்களானால்தான் இருப்பில் இறைவனை இருத்தி செயலில் வெற்றியாய் வெளிப்படுத்த முடியும். இல்லையேல் செயலின் நன்றும் தீதும் உயர்வும் தாழ்வும் இறைவனை காரணம் என்று சொல்லி அவருக்கு இழுக்கு சாற்றி அவருக்கும் உங்களுக்கும் இடையிலே இடைவெளியை ஏற்படுத்துவீர்கள். இறைவன் மீது இழுக்கு சாற்றல் இடைவெளி ஆக்கும். மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை இறைவனை இழிப்பதற்கும் பழிப்பதற்கும் பொருளாக உபயோகப்படுத்த துவங்குவது. நாம் நினைத்தது நினைத்தபடி நடக்கவில்லை என்றால் இறைவனை பழித்தல். பரீட்சையில் பாஸ் ஆனால் தேங்காய் உடைக்கிறது, ஃபெயிலானா பிள்ளையாரையே உடைக்கிறது. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள், நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்ற இறைவன் காத்திருக்கின்றான். அதன் அறிவியல் தெரிந்து நினைப்பவர்க்கு. நீங்களே தலகால் புரியாம குழம்பி போன தரித்திரமாக இருக்கும்போது நீங்கள் நினைச்சதை அவர் நிறைவேற்ற முயற்சி பண்ணால் என்ன ஆகும்? இருப்பதை விடவும் நரகம் வாழ்க்கை நரகமாய் மாறும். இருப்பு செயல்பாட்டால் பாதிக்கப்படுவதில்லை என்கின்ற தெளிவு அடிப்படையாக உங்களுக்குள் வரும்பொழுது இருப்பில் இறைவனை கண்டு இருப்பில் இறைவனை இருத்தி சங்கல்பம் செய்து அதன் மூலம் இறை சக்தியை, சதாசிவன் சக்தியை செயலிலும் வெளிப்படுத்துவது சாத்தியமாகும், சத்தியமாகும். வேதாந்த சித்தாந்த ஆகமாந்த சாரமான சிவத்துவமசி எனும் சத்தியத்தை சங்கல்பமாய் உங்களுக்குள் சங்கல்பிக்கும் பொழுது வெளியில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உள்ளில் இறை நிலையில் என்ன நிகழ்கிறது என்பவைகளை ஆழ்ந்து பார்ப்போம். அதை நாம் எப்படி முழுமையின்றி புரிந்து கொள்கிறோம் என்பதையும் ஆழ்ந்து பார்ப்போம். சிவத்துவமசி, நீங்களே சிவமாக இருக்கிறீர்கள். இந்த சிவத்துவமசி எனும் மகாதேவ ரகசியத்தில் மொத்தம் மூணு பேர் தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒன்று சதாசிவன், இன்னொன்று அவருடைய வடிவமாக இருந்து இந்த சத்தியத்தை உங்களுக்கு அனுபூதியாக மாற்றுகிற குரு, மூன்றாவது நீங்கள். இந்த 3 பேர் தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கீங்க.
இந்த 3 பேருக்குள்ளும் உண்மையிலேயே உள் உணர்வில் என்ன இருக்கிறது, ஆனால் அதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டாலே இந்த மகாதேவர் ரகசியம் விளங்கும். ஒரு வீட்டை வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த வீட்டை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருது. ஆனால் உங்களுக்கு பயம், நாம் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் இந்த வீட்டு விலை 1 கோடி, ஆனால் ஓனர் 5 கோடி கேட்பாரேன்னு. அந்த வீட்டு ஓனருக்கு எப்படியாவது இதை 50 லட்சத்துக்காவது யார் தலையிலாவது கட்டிட்டு நம்ம வெளியில் போனால் போதுமையா அப்படின்னு அவர் தவிச்சிட்ருக்காரு. ஓனர் மனசில் என்ன இருக்கு, வாங்கிறவன் மனசில் என்ன இருக்குன்ற 2 ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு 2 பேருக்கும் கரெக்டான ரகசியங்களை புரிய வச்சு செயலை நடத்தி வைப்பவர் தான் புரோக்கர். வாங்கணும்னு நினைக்கிறவர்கிட்ட போய், அப்பா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது, கவலையே படாத. அவர் எப்போ வித்துட்டு வெளியில் போகலான்னு நினைக்கிறாரு, அவர் 50 லட்சம் தான் மனசில் வச்சிருக்காரு, நீ 5 கோடியெல்லாம் கவலையே படாத அப்படின்ற ரகசியத்தை சொல்லி, அதே மாதிரி ஓனர் மனசில் போய், அப்பா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, வாங்குவானோ வாங்க மாட்டாரோன்னு பயப்படாதீங்க, நீங்கள் மனசில் நினைக்கிற விலையான 50 லட்சத்தை விட 60 லட்சமே சொல்லி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அவருக்கும் தைரியம் கொடுத்து வேலையை சுமூகமாக முடித்து இருவருக்கும் ஒருவரை பற்றிய ரகசியங்களை சொல்லி வேலையை முடிக்கிறவர் தான் நல்ல புரோக்கர், நல்ல தரகர். இப்போ நீங்கள்லாம் நினச்சிட்ருக்கீங்க உள் மனசில், சிவமே நாம்னு சொன்னால் சிவன் கண்ணை குத்திர மாட்டாரா, அவருக்கு கோபம் வந்துடாதா, என் தகுதி என்னன்னு கேட்க மாட்டாரா, 2 நாளைக்கு முன்னாடி கறி தின்னுட்டு தண்ணி அடிச்சுட்டு படுத்திருந்தேனே நான், இப்படி இருக்கிற என்னைய சிவம் நானுன்னு சொன்னால் அவர் ஒத்துப்பாரா, இல்லாத சந்தேகங்கள், மனக்கலக்கங்கள். நான் சிவன் என்ன நினச்சிட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணா என்னடா, உன்னுடைய உயிரில் நான் வெளிப்படணும்னு நினைக்கிறேன், உன் உயிரை மட்டும் நான் இருப்பதற்கு அளிக்க மாட்டாயா, உன் செயலையா நான் கேட்டேன், சிந்தையா கேட்டேன், சித்தத்தை அல்லவா கேட்டேன். அவர் ஒரு மூடில் உட்கார்ந்துருக்காரு, இவங்க ஒரு மூடில் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் இந்த 2 பேரோட மூடு ரகசியத்தையும் தெரிஞ்சவர் குரு. சீடனுக்கு, அப்பா கவலைப்படாத, நீ சிவனே நான் சொன்னால் அவர் கோவப்படலாம் மாட்டார், அவர் அந்த மாதிரி மூடில் இல்லை, உன்னுடைய உயிரான சித்தத்திற்குள் பொன்னம்பலத்தாக சித்தத்தை பொன்னம்பலமாய் வைத்து சிதம்பர தாண்டவம் செய்திடவே எத்தனித்து காத்திருக்கின்றான் எம்பெருமான் என்று தராதரம் கேளான், தகுதியும் கேளான், பலனும் கேளான், பலவும் கேளான், ஏதும் கேளான் என்பதை காட்டவே சுடலையிலும் தாண்டவம் செய்திருக்கும் சுந்தரப் பெருமகன். சுடலையில் கூட தாண்டவம் செய்கின்றான் என்றால் அதை விடவா உன் மனம் அழுக்காய் மாறிவிட்டு இருக்க முடியும்? என்று
மகாதேவன் உள்ளத்திருப்பதை உனக்குச் சொல்லி உன் உள்ளத்தில் இருப்பதை பெருமானுக்கு தெரிவித்து என்னவெல்லாம் உங்களுக்குள் சந்தேகங்கள் இருக்கின்றதோ, தவறான கருத்துக்கள் இருக்கின்றதோ, அதையெல்லாம் அழித்து தெளிவாக்கி சிவத்வமசி எனும் அனுபூதியை உங்களுக்குள் மலரச் செய்பவர்தான் குரு. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் கிடக்கையை தவிர்த்து உள்ளத்தில் இருக்கும் சந்தேகங்கள் அழித்து உள்ளத்தில் இருக்கும் துக்கங்கள் எரித்து உள்ளத்தில் இருக்கும் தூய்மையை தெளிவை மலரச் செய்து உங்களுக்குள் சிவத்வமசி எனும் அனுபூதி மலர்வதற்காக எம்பெருமான் இருப்பு நிலையில் இருக்கும் இரகசியங்களை உங்களுக்கு சொல்வதுதான் இந்த மகாதேவ ரகசியம் எனும் சத்சங்கத்தின் காரணம். பொறாமை கொள்ளான் பொல்லாப்பு இல்லான், நல்லாப்பு செய்து நமனையும் அழித்து இருப்பும் இன்மையும் கடந்த உங்கள் சித்தம் ஒன்றையே தன் சிதம்பரமாய் மாற்றி திருநடம் செய்திட காத்திருக்கும் கபாலீசன். இறைவன் விட்ட தூதுவன்தான் குரு. இறை விடு தூதுவே குரு. சிவம் சீவனுக்கு விடும் தூது குரு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மகாதேவ ரகசியத்தை உங்கள் எல்லோருக்கும் சொல்ல பெருமான் விட்ட தூதுவன் நான். கபாலத்தில் நீங்கள் எழுதி கொண்டதை மாற்றி வைக்கும் கபாலீஸ்வரன். நீங்களாய் தாறுமாறாய் நிலை தடுமாறி எழுதி கொண்ட மூட எழுத்தெல்லாம் அழித்திடும் இறைவன் உள்ள கிடக்கையை, சிவனின் உள்ள கிடக்கையை சீவனுக்கு சொல்லவே வந்த தூதுவன். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை நீங்கள் நானே சிவம் என்கின்ற சத்திய சங்கல்பத்தை உங்களுக்குள் உருவாக்கும் பொழுதும் பெருமான் அதை கொண்டாடுகிறார். ஒவ்வொரு முறை நீங்கள் அந்த சத்திய சங்கல்பத்தை உருவாக்கும் பொழுதும் பெருமான் நீங்கள் உருவாக்கும் சத்திய சங்கல்பத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல,
ஆனந்த தாண்டவம் செய்கின்றார். சிதம்பரநாதனாய் உங்கள் சித் அம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் செய்ய காத்திருக்கின்றார். அவருக்கு வேண்டியது உங்கள் திறமை அல்ல. எதையெல்லாம் நீங்கள் வாழ்க்கையின் முக்கியமானவைகளாக கருதுகிறீர்களோ அவைகளெல்லாம் அவருக்கு எந்த விதத்திலும் உபயோகமில்லை. பிரச்சனையே என்னன்னா, சரி, சிவன் அனுப்பிய தூதன், ஜீவனுக்கு சிவன் அனுப்பிய தூதன் குரு உண்மை, புரோக்கர் கமிஷன் என்னையா? ஏன்னா நாம கமிஷன் வாங்காம வேலை செஞ்சு பழக்கமே இல்லைங்கிறதுனால இந்த புரோக்கரும் கமிஷன் வாங்காம வேலை செய்ய மாட்டார்னு நினைக்கிற மன அமைப்பு வெளி உலகில் நடக்கும் வியாபாரம் பாரம். அதனால புரோக்கர் கமிஷன் வாங்கி அவருக்கு சேர்த்து வச்சுக்கிறார். உள்ளுலகில் நடக்கும் விஷயங்கள் பரிமாற்றம் பாரமல்ல. நீங்கள் என்று பெருமான் வருவார் என்று காத்திருக்கிறீர்களோ அதேபோல என்று நீங்கள் அழைப்பீர்கள் என்று எம்பெருமானும் காத்திருக்கின்றார். காத்திருப்பு இரண்டையும் ஒன்றாக்கி காற்றலை தவிர்த்து இருப்பை ஒன்றாக்கும் வேலையை செய்பவர்தான் குரு. இரண்டு புறமும் காத்திருத்தல் நிகழ்கின்றது. ஒரு புறம் அறியாமையினால், மறுபுறம் அழையாமையினால். சிவம் அழையாததால் காத்திருக்கின்றது, ஜீவன் அறியாததால் காத்திருக்கின்றது. ஜீவன் காத்திருக்கும் காரணம் அறியாமை, சிவம் காத்திருக்கும் காரணம் அழையாமை. அறியாமையினால் நிகழும் அழையாமையை தவிர்த்து அழைக்கச் செய்து காத்திருத்தலை முற்றுபெறச் செய்து காற்றலை கற்றலாய் மாற்றி இருப்பை ஒன்றாக்கும் செயலே குருவின் செயல். காத்திருத்தலை விட்டு கற்றிருத்தலை துவங்குங்கள். காத்திருத்தல் காலத்தை வீணாக்கும், கற்றிருத்தல் வாழ்க்கையை மலர வைக்கும். மகாதேவ ரகசியத்தை கற்று இருத்தல். காத்திருத்தல் அறியாமை, அதனால் அழையாமை. கற்று இருத்தல் அறிவு, அதனால் வருவது ஞானச் செறிவு. நிகழ்வது இறைவன் ஆனந்த வெளிப்பாடு சிதம்பரத்திற்குள்ளே, சித் அம்பரத்திற்குள்ளே. பொறாமை இல்லாதவன்
பொல்லாப்பு இல்லாதவன் நிலத்தைத்தான் ஒருவர் பிடித்து கொண்டால் இன்னொருவருக்கு இருக்காதோ என்கின்ற பயம் உண்டு. நெருப்பிற்கு அந்த பயம் இல்லை. எத்துணை பேர் உள்வந்தாலும் அவர்களையெல்லாம் தனதாக்கி தானே தன்மயமாக்கிக் கொள்ளும் ஒருமை தன்மையின் வெளிப்பாடு நெருப்பு. நிலத்தில் இருக்கின்ற வரை இது எனது என்று ஒருவர் சொன்னால் மற்றவருக்கு அது கிடைக்காது. பொறாமையும் புரட்டும் போட்டியும் வந்தே தீரும். ஆனால் நெருப்பை பொறுத்தவரை நான் நெருப்பு என்று எத்துணை பேர் சொன்னாலும் நெருப்புக்கு போட்டியும் இல்லை, பொறாமையும் இல்லை. எல்லோரையும் தன்மயமாக்கிக் கொண்டு எத்துணை பேர் வந்தாலும் அதனால் மீண்டும் மீண்டும் பொங்கி ஒளிரும் சக்தி உடையது நெருப்பு. இறைவன் நெருப்பை போன்றவன். ஒருவன் அல்ல பொறாமையோடு திரிய ஒருமை தன்மை. இறைவன் ஒருவன் அல்ல ஒருமை தன்மை. அதனால்தான் ஒருவன் என்றால் நானே நீ என்று சொன்னால் பொறாமை வந்தாக வேண்டும். ஒருமை தன்மை என்பதனால்தான் நானே நீ என்று சொன்னால் வாவென்று வாரி அணைத்து நீ சொன்னால் போதும் அவன் செய்து காட்டி விடுவான். சொன்ன வண்ணம் செய்யும் பெருமான். இன்று முழுவதும் இந்த தேவ ரகசியத்தை, மகாதேவ ரகசியத்தை ஆழ்ந்து சிந்தியுங்கள். உங்கள் இனம், குணம், மனம், நன்று தீது, வரவு செலவு, சரி தவறு, இவை எல்லாவற்றையும் கடந்து உங்கள் இருப்பிலே நீங்கள் சிவமாகவே இருக்கிறீர்கள். உங்கள் செயலும் அதன் விளைவும் உங்கள் இருப்புத்தன்மையான சிவத்தை தொடுவதும் இல்லை, சுடுவதும் இல்லை, பாதிப்பதும் இல்லை, பாதிக்கவும் இயலாது. இந்த சத்தியத்தை தொடர்ந்து சிந்தியுங்கள். கரும்பால் நாயினிக்கும் இச்சத்தியத்தை மனதால் விரும்ப மனமே இனிக்கும். கரும்பு சுவைக்க நாயினிக்கும் இச்சத்தியத்தை நினைக்க மனம் இனிக்கும். நாய் இனிக்க கரும்பு சுவைப்பது போலே மனம் இனிக்க இந்த சத்தியமான சிவத்வமசியை தொடர்ந்து சிந்தியுங்கள். அடுத்த 24 மணி நேரம் இந்த சத்தியத்தை தொடர்ந்து சிந்தியுங்கள். இதை அனுபூதியாய் அடைய விரும்புவோர்க்கு அருமையான ஒரு வாய்ப்பு. ஆகஸ்ட் 13, 14 நித்திய தியான யோகம் எனும் 2 நாட்கள் தியான முகாம் பெங்களூரு ஆதீனத்தில். அனுபூதி வேண்டும் என்று ஆவல் உடையவர்கள் வாருங்கள் பெங்களூருவிற்கு.
வரலாமா, அனுமதிப்பீர்களா என்று நீங்கள் காத்திருப்பது எனக்கு தெரியும். வருவீர்களா, வரமாட்டீர்களா என்று நான் காத்திருப்பது உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், காத்திருக்கின்றேன் வழிகாட்ட. தொடர்ந்து மகாதேவ ரகசியங்களை அடுத்தடுத்த சத்சங்கங்களில் காண்போம். தினந்தோறும் மாலை 7 மணி முதல் நேரடி ஒளிபரப்பு, நேரடி சத்சங்கத்தின் ஒளிபரப்பிற்கு இணைந்திருங்கள். முகநூல் மூலமாக, ஷாலினி தொலைக்காட்சி மூலமாக, இணையதள சமூக வலைதளமான யூடியூப் மூலமாக நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதித்து முடிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு. நித்யானந்த பீடம், பெங்களூரு ஆதீனம், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூரு. 08027279999.